ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பார்த்தீங்கன்னா நான் பாவக்காய் குழம்பு தான் வச்சிருந்தேன். ஜியானா கடையில் போய் பார்க்கும்போது இந்த பச்சை பாவக்காய் தான் இருந்துச்சு, வெள்ளை பாவக்காய் இல்லை. அப்போ நான் கேட்டேன், ஜியானா ஏன் வெள்ளை பாவக்காய் வரையிலையாண்ட, இல்லையக்கா பச்சை பாவக்காய் தான் இருக்குன்னு சொன்னாரா. சரி என்று வாங்கிட்டேன். அப்போ பக்கத்தில் இருந்து ஒரு அக்கா சொன்னா, இந்த பாவக்காயை கொண்டு போய் நீங்கள் நிலத்தில் வெட்டி போட்டிங்கன்னு சொன்னால் அதில் கயிறெல்லாம் போயிடும். நிலத்தில் வெட்டி போட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்து சட்டியில் போட்டு குழம்பு வைங்க, கழுவி போட்டு அப்படின்னு சொன்னா. சரி என்று நானும் கடகடன்னு கொண்டு வந்து, நீ மாபிள்ள தான் வெட்டி போட்டேன், இதுக்கு நிலந்தானே, அதில் கடகடன்னு வெட்டி போட்டு சீட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு சமைச்சு பார்த்தேன். எனக்கு அந்த அளவுக்கு பெருசா தெரியல, எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னு எனக்கு தெரியல. நண்பர்களே, உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பாவக்காயை நிலத்துல துண்டு துண்டா வெட்டி போட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்க சட்டியில போட்டு கழுவிட்டு சமைச்சா அதுல கயிறு பெருசா இருக்காதுன்னு சொல்லிடுறோம். உண்மையா உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் முக்கி புளிய விட்டு அதை விட்டு சமைச்சா நிலத்துல வெட்டி போட்டா கயிறு இருக்காதுன்னு சொல்லிச்சினோம். ஆனா எனக்கு அவ்வளவு பெருசா தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா எனக்கு அதுல எவ்வளவு உண்மைன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.